பிரைஸ் தி லார்ட். எல்லாம் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். கர்த்தருக்குள்ள எப்போது சந்தோஷமாக இருங்க. ஏசப்பா அது எப்போது விரும்புகிறாங்க. இன்றைக்கி கூட ஏசப்பா சொல்கிற ஒரு வார்த்தைன்னா, உங்கள் புலம்பலை அவர் ஆனந்த களிப்பாக மாற பண்ணுவார். ஆமென். உங்கள் புலம்பலை தான் கர்த்தர் சந்தோஷமாக அவர் மாற்றப் போகிறார். ஆமென். அதனால் அந்த வார்த்தையை விசுவாசிங்க. கர்த்தருடைய வார்த்தையை ஒவ்வொரு நாள் நாம் விசுவாசிக்கும் போது அதற்குரிய காரியங்களை கர்த்தர் செய்து கொண்டே இருப்பார். ஆமென். அதனால் சோர்ந்து போயிடக்கூடாது. கர்த்தருக்காய் எப்பொழுதும் காத்திருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொரு நாளும் மீட்கப்பட்டு போவதில்லை. ஆமென். சாந்தா, உங்களுக்கு ஆண்டு சொல்கிறார், உங்களுடைய புலம்பலை கர்த்தர் ஆண்டவர் ஆனந்த களிப்பாக மாற பண்ணுவார். ஆமென். குமார், உங்களுக்கும் சொல்லுகிறார், கர்த்தர் உங்கள் புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற பண்ணுகிறார், அதை சந்தோஷமாய் மாற்றுகிறார். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. பாருங்கள், 1 சாமுவேல் 1 அதிகாரத்தில் அன்னாளை குறித்து வாசிக்கிறோம். அன்னாள் அழுது புலம்புகிறதை நாம் பார்க்கிறோம். ஆனால் 1 சாமுவேல் 2 அதிகாரத்தில் அன்னாளுடைய புலம்பல் எப்படியாக மாறுகிறதா? சந்தோஷமாய் மாறுகிறது. அவருடைய ஜெபம் கேட்கப்பட்டது. அவளுக்கு வேண்டிய காரியங்கள் கர்த்தரால் கொடுக்கப்பட்டது. ஆமென். உங்கள் வாழ்க்கையிலும் உங்கள் புலம்பலை ஆண்டவர் ஆனந்த களிப்பாக மாற்றுவார். தாவீது சொல்லுகிறார், கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், கர்த்தரை நோக்கி கெஞ்சினேன், என் புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற பண்ணினார். அப்படின்னா கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை மாற்றும்போது அது உங்களுக்கு சந்தோஷமாய் மாறும். ஆமென். உங்களுடைய வேண்டிய காரியங்கள் எல்லாம் கண்டிப்பாக நடக்கும். அதனால் சோர்ந்து போகாதீங்க. சுரேஷ், உங்களுக்கும் ஆண்டவர் வேண்டிய காரியங்களை கொடுக்கும்போது உங்கள் புலம்பல்கள் நிறுத்தப்படும். சந்தோஷமாய் மாறுவீர்கள். காட் பிளஸ் யூ.